ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ உன்சோலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான சூப்பரான ப்ரொமோட் வந்திருக்கு. அதாவது இவங்க கண்டிப்பாக கப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க, பேமெண்ட்டோடு சேர்த்து பொட்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்கில் வந்து சாண்ட்ரா யாரை சொல்கிறாங்கன்னா கானாவனத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத் அவர் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிடலாம், வினோத்துக்கு கப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து திவ்யா வந்துட்டு அரோரா வந்தாரே லாபம், அவங்க வந்து பொட்டி எடுத்து ஓடுறது தான் சார் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரோரா வந்து விக்கல் விக்ரம சொல்கிறாங்க, சுபிக்ஷாவும் விக்ரம சொல்கிறாங்க. என்னன்னா கனி போனதுக்கு அப்புறமா அவர் வந்து ரொம்ப டவுன் ஆகி கப்பை அடிக்கணும், கப்பை ஜெயிக்கணும்னு சொன்ன விஷயங்கள்லாம் மோட்டிவேஷன்லாம் போயிடுச்சு சார் அப்படின்னாங்க. அப்போ விஜய் சேதுபதி ஒன்று சொல்கிறார், என்னன்னா நானும் முதல்ல வந்துட்டு உங்கள் கண்ணில் கப்பை தேடுறேன், இல்லவே இல்லை, அதாவது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இந்த சீசனில் யாருக்குமே அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொமோ வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு கானாவினத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பட் கானாவினத்துக்கு வெளியில் எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்குன்ற விஷயங்கள் சாண்ட்ராக்கு தெரியாது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து வெளியே போயிட்டார். ஸோ கமருதீனுக்குன்னு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாமே அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற கானாவினத்துக்கு போடுவாங்க. ஸோ சும்மாவே வந்து அவருக்கு வந்து ஓட்டு பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது கானாவினத்துக்கு வந்துட்டு இப்போ கமருதீன் ஃபேன்ஸும் கண்டிப்பாக ஓட்டு போட ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கப்புறமா கமருதீன் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட தானே போவாங்க. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஓட்டு வரும். அதே மாதிரி விஜய் பாரதியோட ரசிகர்ல பாதி பேர் கண்டிப்பாக கானாவனத்துக்கு ஓட்டு போட வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கு. என்னதான் வந்து போகும்போது கானாவனத்தை வந்து விஜய் பார்வதியை வந்துட்டு அவகிட்டலாம் அவளை கல்யாணம் பண்ணிடாதரா அப்படி இப்படின்னு சொன்னாலும் விஜய் பார்வதிக்காக ஒரு சில இடங்கள்ல கானாவனத்து நின்றுருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக வந்து. ஏன்னா இன்னும் 2 வாரம் இருக்கு முடியறதுக்கு. அதுக்குள்ள வந்துட்டு விஜய் பார்வதிக்கு யாரெல்லாம் அகேன்ஸ்டா இருந்தாங்களோ அவங்களுக்காகவே வந்துட்டு இவங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சாண்ட்ரா வந்துட்டு வினோத்துக்குலாம் வந்து கப்பு இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு அவர் பொட்டி எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்கிறது தேவையில்லாதது. என்னை பொறுத்த வரைக்கும் வினோத்துக்கு அது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ஓட்ஸ்லாம் பயங்கரமான ஒரு மாசான ஓட்ஸ் இவருக்கு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா வரப்போகுது, சரிங்களா? அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு அரோரா வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களே வந்து நம்மளோட மைண்டுக்குள்ளே இருந்த விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது. விக்ரம் வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து அரோராவும் சுபிக்ஷாவும் சொன்னது தான் செம்ம சிரிப்பு. ஏன்னா விக்கல் சக்கரம் அவர் வந்து நெகட்டிவ் கேம் நிறைய பண்ணியிருக்காரு. பட் இவங்க 2 பேரோட அதாவது நெகட்டிவ் கேமோ பாசிட்டிவ் கேமோ விக்கல் சக்கரம் நிறைய கேம் கொடுத்துருக்காரு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து என்னதான் இருந்தாலும் என்னதான் கேம் கொடுத்தாலும் அந்த ஒரு வன்மத்தை கக்கனார் பார்த்தீங்களா, போகிற ஒருத்தன்கிட்ட வந்துட்டு டோர் ஓப்பன் ஆச்சு கிளம்புங்கன்னு சான்ஸ் இல்லைங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு அதாவது உண்மையான முகம் எப்போ வரும்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் வரும். இல்லை அந்த ஒரு வருத்தமான சூழ்நிலையில் வந்துட்டு அது உங்க வருத்தத்தில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இவரோட விஷயங்கள் எப்போ போலாம் வருது பாருங்க. ஒரு பொண்ணு அடிபட்டு கண்ணில் இப்படி இருக்கும்போது வந்துட்டு டான்ஸ் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு விக்ரம் வந்து வக்கரம். அதனால தான் அந்த பொண்ணு வக்கரம் கரெக்டாக பேர் வச்சிருக்காங்க, சரிங்களா? டான்ஸ் ஆடுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் ஒரு பொண்ணு அழுது இந்த மாதிரி கண்ணில் அடிபட்டுருக்கு. அப்போ அதே மாதிரி தான் பாருங்க, நடுவில் வந்துட்டு நான் உங்களுக்கு நிறைய அப்பப்போ சொல்லியிருப்பேன். விக்ரம் வந்து விஜய் பார்வதி பின்னாடி பேசுவார், ஆனால் முன்னாடி வந்துட்டு இந்த பொண்ணு நான் இந்த பக்கம் இருப்பேன், நான் இந்த பக்கம் வந்துட்டு விஜய் பார்வதி நிற்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கொண்டு விட்டுருப்பார். அதே மாதிரி பாரு நீ நம்ம பாரு அப்படின்னு பேசியிருப்பாரு. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் பேசியிருப்பாரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய் அப்படின்றது விஜய் பார்வதி போகும்போது பச்சையாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னன்னா உங்கள் கண்ணில் எதையுமே வந்து கண்ணில் வந்துட்டு கப்பே தெரியலையே அப்படின்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக வருது, பாருங்கள். பாய் நண்பர்கள்.